அதே போல இந்த சிஹர் சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது பெரும்பாலும் தீனுடைய இல்மு இல்லாத பெண்களிடத்திலே பரவலாக காணப்படுகிற ஒன்று. யார் ஒருவன் சூனியம் செய்கிறானோ அல்லது செய்ய சொல்கிறானோ அதற்கு துணை போகிறான், எந்த வகையிலேயாவது சூனியத்தோடு ஒருவன் உடன்பட்டு சென்றால் அவன் குஃப்ரிலே சென்று விடுகிறான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே போல சகோதரர்களே, இந்த முஷ்ரிக்குகளோடு பழகக்கூடிய விஷயங்கள், காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் இந்த யூதர்கள் கிறிஸ்துவர்களோடு பழகக்கூடிய விஷயங்கள், இதனுடைய நிலைப்பாடு இது ஒரு தனி தர்சு. ஆனால் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இவர்களோடு நட்பு வைத்து ஒரு மூமினின் மீது நட்பு வைக்கின்ற அந்த மரியாதை மதிப்பை, அந்த நட்பை இவர்களோடு வைத்தால், ஒரு மூமின் புறக்கணிக்கப்பட்டு இவர்கள் நெருக்கமாக்கப்பட்டால், அல்லது ஒரு முஸ்லிமுக்கு எதிராக இவர்களுக்கு உதவப்பட்டால், இது என்ன செயலாக ஆகிவிடும்? இறை நிராகரிப்பிலே, குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் மாயிதாவுடைய மொத்த சூறாவிலும் இதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே வருகிறான். அதுல குறிப்பா 51 57 வரை உள்ள வசனங்களை படிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி பெரும் பெரும் பாவங்களை எச்சரிக்கை செய்கிறானோ அதை விட கடுமையாக இதை எச்சரிக்கை செய்கிறான். ஏன்? இது எதோட சம்பந்தப்படுது? பெரும் பாவங்கள் வெறும் அல்லாஹ்விற்கு மாறுபாடு செய்வதோடு சம்பந்தப்பட்டால், இந்த பாவம் அல்லாஹ்வை மறுப்பதோடு சம்பந்தப்படுகிறது. அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா பஅதுஹும் அவுலியாஉ பஅதின் வமன் யதவல்லஹும் மின்கும் ஃபஇன்னஹு மின்ஹும். மூமின்களே, யூதர்கள் கிறிஸ்தவர்களை உங்களுக்கு பாதுகாவலர்களாக, உங்களுடைய உற்ற தோழர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் ஆக்கிக் கொண்டால் வமன் யதவல்லஹும் ஃபஇன்னஹு மின்ஹும். அப்படி நீங்கள் ஆக்கிக் கொண்டால், யார் ஆக்கிக் கொள்கிறாரோ அவரும் அவர்களை சார்ந்தவர். அவர் மஸ்ஜிதுக்குள்ளார உட்கார்ந்திருந்தாலும் சரிதான், அவரு மஸ்ஜிதுக்குள்ளார நம்மளோட உட்கார்ந்திருந்தாலும் சரிதான். அல்லாஹ் என்ன சொல்றான்? நாளை மறுமையில் எழுப்பப்படும் போது அவர் யாரோடு எழுப்பப்படுவார்? யகூதிகளோடு எழுப்பப்படுவார், நஸ்ரானிகளோடு எழுப்பப்படுவார். 57வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல்லதீன தஹது தீனக்கும் ஹுஸ்வன் வ லஇபன் மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வல் குஃபார அவுலியா வத்தகுல்லாஹ இன் குன்தும் முஃமினீன். மூமின்களே, உங்களுடைய மார்க்கத்தை பரிகாசம் செய்கிற, உங்களுடைய மார்க்கத்தை விளையாட்டாக ஆக்கிக் கொண்ட இந்த யூத கிறிஸ்தவர்களை உங்களுக்கு நண்பர்களாக, தோழர்களாக, நெருக்கமானவர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதுபோன்று காஃபிர்களையும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் மூமின்களாக இருந்தால். நீங்க மூமின் என்றால் இவர்களை நீங்கள் நெருக்கமாக்காதீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? அப்படி நெருக்கமாக்கினால் அங்கே ஈமான் இல்லை.